சாதிக்கிறதுக்கு, பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கிறதுக்கு, நல்ல உத்தியோகத்தில் நம்ம இருக்கிறதுக்கு, நல்லதா ஒரு ஆட்சி பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வெளிய இருந்து நம்ம நிறைய கற்றுக்குறோம். படிக்கலாம், நிறைய விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்கலாம், நிறைய பேர்கள் வந்து சொல்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் நிறைய நமக்கு வந்து அறிவுத்திறன் தேவைப்படுது. ஆனால் நம்ம வாழ்கிறதுக்கு, நம்ம மனம் சந்தோஷப்படுறதுக்கான விஷயம் அது நமக்குள்ளே தான் இருக்குது. அது வெளியே எங்கேயுமே கிடையாது. அதுக்கு வந்து நம்ம ஆசானையோ நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு பெரியவங்களையும் நம்ம தேட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நமக்குள்ளே இருக்குது. நம்ம மனசு நம்மக்கிட்ட பேசுது. இது எனக்கு வேணும், இது எனக்கு பிடிக்குதுன்னு சொல்லக்கூடிய மனசை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். நம்ம மனசு பெருசாக ஒன்றும் ஆசைப்படாது. அதுக்கு பிடிச்ச மாதிரி வந்து உடை அணியணும், அதுக்கு பிடிச்ச மாதிரி உணவு நம்ம வந்து அருந்தணும், அதுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா தூங்கணும், பிடிச்ச மனுஷங்க கூட வாழணும். இதுதான் இந்த குழந்தையான மனசு வந்து கேட்குறது. நம்ம மனசு ஒரு குழந்தை மாதிரி. அதுக்கு தேவை இந்த 4 விஷயம் மட்டும்தான். அதை நம்ம கரெக்டாக செஞ்சிட்டோம்னா நம்ம மனசு எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷமான மனசில் முருகன் வாழ்கிறாரு. அந்த மனசு சந்தோஷப்படுறதுக்கு முருகன் எல்லாமே கொடுக்குறாரு. அதை நம்ம உணர்ந்துக்கணும். வெளியவே நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். நம்ம முன்னேறத்துக்கு உள்ளே இருக்க இந்த மனசு வந்து சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம எல்லாத்தையும் சாதிக்க முடியும். எல்லாத்துலேயும் நம்ம வந்து உயர முடியும், வெல்ல முடியும். முதல்ல இதுதான் நம்மன்னு அடையாளமும் நம்ம அங்கே பதிக்க முடியும். நம்ம மனம் சந்தோஷம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நமக்குள்ளே இருக்க இந்த குழந்தை, அதை வந்து நம்ம என்றைக்குமே அழ விடாமல் சிரிக்க வச்சு சந்தோஷமாக பார்த்துக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.